கீழே காமி கீழே காமி கீழே வை. நல்ல பெரிய இலை. கருணக்கிழங்கு இலையா? கருணக்கிழங்கு எவ்வளோ பெருசு, இலையும் பெருசு. அடியில் கிடக்கும் எவன் வாங்க தெரிஞ்சு அதே பேர் வந்து பீஸ் போட்டுதான் அப்படியே முடிச்சுட்டு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு ஏதோ தண்ணி. தனி தனி கேக்குது ஒரு தண்ணி அதே விடு அப்படியே விடு. சரி விடு 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 வேணாம் வேணாம். வாத்துக்கறி தொக்கு குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வாத்துக்கறியை கட் பண்ணியாச்சு. மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஹலோ எவ்ரிவன், வாத்துக்கறி குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு சன்லைண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கறி மசாலா செட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கறி மசாலா செட்டு அப்படின்னா பட்டை இலை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அன்னாச்சிப்பூ, லவங்கம் இதெல்லாம் தான் கறி மசாலா செட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோன்னா நம்ம செய்கிற ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கணும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும்.
வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டை. இப்போ இஞ்சி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பூண்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் எல்லா சமையலையும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சா? ஸோ இப்போது வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமான கலருக்கும் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், வாத்து கறி காலையில் உயிரோடு வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி அலசி தனியாக எடுத்து வச்சுருந்தோமா. ஸோ அந்த வாத்து கறியை அப்படியே போட்டுக்கலாம். வாத்து கறி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கறி. இன்றைக்கி ரேட்டு வந்து ஏறி போச்சு. முன்னெல்லாம் 250 ரூபாய்க்கு கிடச்சது இன்றைக்கி 350 ரூபா கிட்ட விற்கிறாங்க. அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் வாத்து கறி தொக்கு குழம்பு செஞ்சதே இல்லை, சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக வாத்து வாங்கி இது மாதிரி கறி தொக்கு குழம்பு செய்யுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ அடுத்தது மஞ்சள் தூள் நல்லா தாராளமாக தூவி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டால் குழம்பு ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கல் உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேகத்துக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் திறந்து பார்க்கலாம். ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள், வாத்து கறி குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு வந்துடுச்சு. இது மாதிரி டைமில் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கிட்டால் கூட அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி.
மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வாத்து கறி குழம்பு ரெசிபி. உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி திக்காக வந்துடும். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாத்து கறி குழம்பு ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். டக்கு கறி ரெசிபி ரெடி.